ஹை குவீன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிகிடேஃப்எஃப் மிஸ்ஸஸ் மாஃபியா. அதில் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். 8ஆ 7ஆ போச்சுதான். சரி, சாரி. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்க முடியுங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி தாங்க. ஓகே, சரி, ஓகே. இவ்வளோலாம் பேசாமல் ஸ்டோரிக்கெலாம் போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து கன்டினியூ பண்ணி போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே உங்களை ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே திருப்பிட்டு அந்த அந்த இதெல்லாம் அப்படி போட்டுட்டு உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்லாம் கூட திருப்புறீங்க. ஸோ அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அப்படி கிஸ் பண்ணாரு. நீங்கள் வீட்டுடா என்ன வேண்டியதா, ப்ளீஸ் என்ன வீட்டு ஜாங்கோ, ப்ளீஸ் என்ன வீட்டு அப்படின்ற பேர் கேட்கவா முடியாதுடி, முடியாது. நீ ரொம்ப ஆடிட்டடி, நீ ரொம்ப ஆடிட்ட. உன்னால் எங்கள் அப்பா எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார் தெரியுமா, எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார் தெரியுமா? சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு சொல்கிறாரு தெரியுமா? என் அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி திட்டெல்லாம் வாங்கினதே கிடையாது, எல்லாம் ஒன்றால் தான், இன்றைக்கி நீ தான் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணா உங்கள் ட்ரெஸ் அப்படியே கிழிக்கிறாரு. நீங்கள் வேண்டாம் போயிட்டு இனி ப்ளீஸ் போயிட்டு இப்படி தெரியுதா? இப்போ தெரியுதா? தெரியணும்டி, உனக்கு தெரியணும். இந்த சங்குக்கு மேலே எப்பயும் ஒரு பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும், அந்த பயத்தை காட்டியே ஆகுவேன் உனக்கு, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் செங்குக்கு என்ன வீட்டு 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 அப்படின்னு இருக்கப்போ அவரை கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணாரு. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கப்போ ஜேகே அதெல்லாம் கேட்காம அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஸ்கர்ட் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் டைட்ஸ்லாம் அப்படியே டச் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டு சங்கு வேணாம் வேணாம் சங்கு சங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் சங்கு வேணாம் சங்கு. முடியாது முடியாதுடி, முடியாது, என்னால் முடியாது. உன் மேலே இருக்க கோவம் எனக்கு அந்த அளவுக்கு இருக்குது. உன் மேலே மட்டும்தான் கோவம், எனக்கு உன்னை கொல்றது அதெல்லாம் இல்லை. ஆனால் அத்தையும் நீ உன்னை கொல்றது எனக்கு ஒன்று ஒரு 5 நிமிஷம் அவ்வளோ கூட தேவையில்லடி. கன் எடுத்து ஷூட் பண்ணால் புட்டுன்னு போயிடுவேன். ஆனால் எனக்கு நீ அப்படி சாகக்கூடாது. நீ பண்ண வேலைக்கு அணுவை சித்திரதை பண்ணி வாழ்நாள் முழுக்க சாகணும், அதுக்காக தான் இது அப்படின்ட்டு அவரா அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வேணாம் விடு விடு ஜங்கு, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்களா இங்கே பாரு ஜங்குக்குனால இது ஒரு விஷயம் தான். நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், ப்ளீஸ். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். வேணாம் ஜங்கு ஜங்கு வேணாம் ஜங்கு சொல்கிறது கேளு, வேண்டாம் விட்டு அப்படின்னு இருக்க பேசிக்கவா முடியாதுடி. உன் திமுறை ஆட்டிடியூட்லாம் என்கிட்ட காட்டணும்ல, அப்போ என்னோட தான் நான் உங்கள்கிட்ட காட்டணும்ல. என்னால் என்ன முடியும்னு தெரியும்ல. இதே ஒரு பையனாக தான் போட்டு தட்டு போயிருப்பேனே, நீ ஒரு பொண்ணு, அதுக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணானா ஒரு பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் வேணாம் வேணாம் ஜங்கு ஜங்கு ஜங்குக்கு வேணாம், நோ 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 ஜங்கு ஜங்கு அப்படின்னு இருக்கப்போ அவர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அலறீங்க. ஸோ அப்படியே அழுதுகிட்டு அப்படியே அலறீங்க. ஸோ அப்போ ஜேகே அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு என்ன புரியுதா? பயம் இருக்கா? பயம் இருக்குல்ல அப்படியே நீங்களா அப்படியே அலறீங்க. ஏய், உங்ககிட்ட இப்பெல்லாம் நடந்து கொடுக்கணும் எனக்கு அவசியமே இல்லைடி, எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு தேவையும் இல்லை, புரியுதா? நான் யாருக்கிட்டையும் நான் இப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஏன் உங்கள்கிட்ட இப்படி இருக்கேன்னா எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குடி. எங்கள் அப்பா என்னை எவ்வளோ நம்புவார் தெரியுமா? ஆனால் இது ஒரு விஷயம்னால உன்னால் எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு தெரியுமா? அது லாஸாக கூட விடுதி. எங்கள் அப்பா என் மேலே வச்சிருந்த எல்லாமே போயிடுச்சு. ரீசன் நீ தான், உன்னால தான் புரியுதா? உன்னால தாண்டி அப்படியே சொல்லிட்டு டக்குனு எழுதிட்டு அவர் அப்படியே அந்த பில்ட்டெல்லாம் போடுறாரு. நீங்கள் அப்படியே அலறீங்க. சொல்லிக்குவா, ஏய் இப்போ கூட எனக்கு ஒன்றும் இல்லடி, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வேண்டாம். ஒரு தடவை நடந்துச்சு ஒத்துக்கிறேன். அன்றைக்கி நான் என்னோடய கண்ட்ரோலில் இல்லை. பட் இன்றைக்கி நான் உனக்கு அந்த பயத்தை காட்டணும்னு தான் நினச்சேன். மற்றபடி உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு நான் நினைக்கல, புரியுதா? இது நல்லா நீ சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம் தாண்டி, இல்லைன்னு சொல்ல. ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது, கன் சப்ளை பண்ணுறது எல்லாமே. ஆனால் அந்த பொண்ணுங்க விஷயத்தில் எங்கள் அப்பா என்றைக்குமே அப்படி பண்ணது கிடையாது. நீ சொல்கிற மாதிரி என்றைக்குமே எங்களோட இதெல்லாம் நடந்ததே கிடையாது, புரியுதா? நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன்னு தெரில. ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாமல் இரு, அதான் உனக்கு நல்லது, புரியுதா? புரிஞ்சுக்கோ. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எந்த ஒரு பொண்ணையும் கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை நீ உன் அம்மா ஃபேஸை வச்சு பாரு, உன் அம்மாவை நீ என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன் ஜாங்கோக்,
அம்மா உன் அம்மா மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. உங்ககிட்ட மட்டும்தான் நான் இந்த மாதிரி நடந்துருக்கேன், வேறு யாருக்கிட்டையுமே இல்லை. புரியுதா? எனக்கும் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வராரு நீங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருப்பீங்க. சொல்லிக்குவா, இங்கே பாரு, எனக்கு நீ தேவையே இல்லை. உன்னை விட நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைக்கு வேறு பொண்ணுங்க நான் தேடி போகலாம், ஆனால் நான் போக மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு நீட்ஸ் தேவையில்லை. உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது அது எதுவும் உனக்கே தெரியும் நான் இன்றைக்கி எப்படி இருந்தேன். நான் அதை 1000 தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கிடச்சிட்டு நான் நீ பண்ண வேலைக்கெல்லாம் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், பட் நான் பண்ணலை. ரீசன் நீ. புரியுதா? எனக்கு தேவையே இல்லை. அதோட என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, என் லைஃப்லேயே ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்காக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ பண்ணுற வேலைனால எனக்கு கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா உன்னை கொலை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் அப்பா எந்த பொண்ணுங்களையுமே அந்த மாதிரி டார்ச்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் பண்ண மாட்டார். ஏன்னா என் அப்பா அப்படி தான். எங்கள் அப்பாவே அப்படி இருக்கும்போது நீ யோசிச்சு பாரு, நீ சொல்கிற மாதிரி பொண்ணுங்களை அந்த மாதிரி சப்ளை பண்ணுறதுனா அசிங்கமான வேலை. அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே பண்ண மாட்டோம். புரியுதா? என் பார்வையன் நான் ஒன்று சொல்லிட்டேன். சரி, ஓகே, இதோட எல்லாம் விட்டுரு. இனிமேல் நீ எங்கள் வழியில் வரவே கூடாது. அப்படி மீறி ஏதாவது வந்தேன்னு வையே, அடுத்தது நான் இந்த மாதிரி பேசிக்கலாம் இருக்க மாட்டேன். ஓகே? அப்போ வச்சுக்கோ அப்படியே நம்ம சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே எழுந்து பார்க்குறீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு அப்படியே கிழிஞ்சிருக்கு. ஸோ நீங்களா அதை அப்படியே பார்த்துட்டு அந்த சைடில் பார்க்குறீங்க. நம்ம ஜங்குக் போட்டு வந்திருந்த அந்த ஜாக்கெட்டை மட்டும் அங்கே வச்சுட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அதை வேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜேகே வெளியில் போகும்போது நம்ம ஜிமினா, என்ன மச்சான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன் என்ன டே வாய முறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன, எனக்கு இந்த ஒய்யன் யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்கா, இவளுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மதம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாங்கள் இவளோட சம்மந்தப்பட்டிருக்கோமா, இல்லை நாங்கள் செய்கிற வேலையில் உங்களை எதுவும் யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்படி ஏதாவது இருக்கும் இந்த ஒய்யனை பற்றி. அப்படி ஏதாவது இருந்தால் உடனே எனக்கு சொன்னேன். முக்கியமாக இவளை பற்றின டீட்டெயில்ஸ், எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தா, என்ன பண்ணா, எல்லாமே அப்படின்னும். ஜிமினா, அவ்வளோதானே மச்சான், சப்பா மேட்ரு நான்லாம் பார்த்துக்கிறேன். அப்போ நீ மேட்ரு முடியலையா டே? அதுக்காகலாம் நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லைடா, உனக்கு தான் என்னை பற்றி தெரியல. சும்மா தான்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். பேசுகிறது எனக்கு ஏன்லடா முடியல, அவளை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமேல் அவன் நம்ம வழியில் வந்தானா பார்த்துக்க அப்படின்னுமே சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஜேகேட அப்பா வந்துட்டு அப்படியே வந்துட்டார். ஓகேவா? ஸோ வந்ததுமே ஜேகேவா, டாடி ஐம் சாரி டாடி, சாரி டாடி. அது இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கண்டெய்னர் நம்மக்கிட்டே வந்துருச்சு. எப்படி டாடி அது? ஆனால் அது போலீஸ். உன் அப்பா யார்? உன் அப்பா யார் தெரியும்ல, எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அந்த பொண்ணோட விஷயம் என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு நீ வரமாட்டான்னு நினைக்கிறேன் டாடி. வரமாட்டானா? கன்ஃபார்மாக சொல்கிறியா? எஸ் டாடி. சாரி டாடி, என்னால் உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் தான், நிறைய பிரச்சனை வரதான் செய்யும் ஜங்கோக். நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் வரி, ஓகே? நீ ஒன்றும் அந்த பொண்ணுக்கிட்ட வேறு மறுபடியும் எதுவும் அப்படிலாம் இல்லை டாடி. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணுவேன்னா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நத்திங் டாடி. அப்படியும் குட். சரி, ஓகேடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஜாக்கோக்கு இன்றைக்கி வேணால் நம்ம பார்ட்டி பண்ணலாமா? டாடி பார்ட்டியா? என்ன டாடி சொல்கிறீங்க? டே ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்ஜாய் பண்ணுவியா? உன் டேடிலாம் உன் கணக்கு தெரியும். டாடி அப்படிலாம் இல்லை டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டேடிக்கிட்ட போகையும் அப்படியே அவங்க டேடியா அப்படியே தோளில் கையை போட்டேன். சரி வா, இன்றைக்கி உன் டேடி கூட சரக்கடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே ஒரு கிளம்புக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனால் அங்கே வச்சு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது டேங்க டேடியா, டேய் ஜங்கோக், டேடி சொன்னேன் அந்த பொண்ணோட விஷயத்தை எப்படி முடிச்சுன்னு. இல்லை டேடி, அது அவள் கம்பெனி அது இதுன்னு சொல்லையும். டேய் அப்போ அந்த பொண்ணு வேலையை விட்டே தூக்கி விட்டியா? விஷயத்துக்கு வரமாட்டாள, நம்மளை பற்றி இன்னும் பேச மாட்டாள. ஆனால் அவள் என்ன தெரியுமா என்ன பண்ணா, அவளே ஒரு யூடியூப் சேனல்
ஆரம்பித்து அதில் நம்மளை பற்றி தப்பாக பேசிக்கிருக்கா. அடையோ இதே உண்மையை சொல்லட்டுமா ஜங்கக், நான் உண்மையாகவே அப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நம்மளே எதிர்த்து நிற்கிற பற்றியா அவன் தைரியத்தை நம்ம பாராட்டணும். அம்மாவை தைரியமாக தான் ரொம்ப தைரியமாக இருப்பான். ஜங்கக் நான் உண்மையை சொல்கிறேன், உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும். ஐயோ டாடி தயவு செஞ்சு அப்போல்லாம் மாத்துறாதீங்க, வேணாம். இங்கே பாருங்க, அவ்வளோ மாதிரி ஒருத்தி என் லைஃபுக்கு வந்தான்னு வைங்க, என் லைஃபே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஜேகிட்ட அப்பாவா டே அவளை போய் பொண்ணுங்க தாண்டா உனக்கு எல்லாம் சரி. ஏன்னா ஒன்று அடக்கிறதுக்கு நீ யாருக்கும் அடங்க மாட்டால, அவளுக்கு சரி அடங்கி தானே ஆகணும். அப்பா நீங்கள் பேசுறதை பார்த்தா அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருவீங்க போல இருக்கே. அடையும் முடிஞ்சால் அதையும் பண்ணுவேன். அடையும் டாடி சும்மா இருங்க டாடி, வேணாம் என் லைஃபுக்கு ஒரு நல்ல பொண்ணு நானே சாய்ஸ் பண்ணிட்டேன். இதை பண்ணிட்டியா டே என்னடா இட்டு டாடி, அது என்னடா சொல்கிறேன், அது உங்களுக்கு தான் தெரியல, அன்றைக்கி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல. ஆமாம், அந்த ஆக்சிடெண்ட் டைமு என்னை காப்பாற்றினால ஒருத்தி. அவளை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அவள்கிட்ட செயின் மட்டும் என்கிட்ட இருக்குது. இதோ பாருங்களேன் அடையும். இந்த செயினுக்கு சொந்தக்காரியை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். டே என்னடா சொல்கிறேன். ஆமாம் டாடி, கடைசி வரைக்கும் என் கூடையே இருந்தா டாடி, என் கூடையே. ஐ மீன் அவன் ஃபேஸை பார்க்கவே இல்லை, பட் எனக்கு அது ஃபீல் ஆகுனுச்சு. அவள் என் கூடையே இருந்தா, அவள்கிட்ட பிளட்டு தான் எனக்கு கொடுத்தா. என்னை விட்டு போகக்கூடாது இப்படி அப்படின்னு அவள்கிட்ட மனசு யாருக்குமே வராது டாடி. ஆனால் அதான் நான் அவளை தேடி இருக்கேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியும் ஜேகே அப்பா சிரிச்சிட்டு அப்படியா உனக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணு அப்படின்னு இருக்கப்போ அங்கேருந்து ஜிமின் வந்துட்டு அப்படியே ஜிமினோட காதுக்குள்ளே ஜேகேட காதுக்குள்ளே என்னமோ சொல்லும்போது ஜேகே என்னடா சொல்கிறேன். ஆமாம் மச்சான், அவன் தான் எல்லாத்துக்கும் ரீசன். ஐயோ சரி ஓகே நீ அப்படியே இரு அப்படின்னு இருக்கவே ஜேகேடா டாடியா என்ன ஏதோ பிரச்சனையா? இல்லைப்பா நத்திங் டாடி, எனக்கு போதும், நான் அந்த ஜிமின் கூட ஒரு முக்கியமான வேலைக்கு நான் போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க. அப்படியும் ஆமாடா இப்படி தான் விட்டுட்டு போகல அப்பாவை அப்படியும். சரி ஓகே டாடி, நான் இல்லை சும்மா சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன், நீ பார்த்து சேஃபாக இருந்துட்டு வா. ஓகே டாடி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிக்கு அப்படியே போகும்போது ஜிமின்டா என்னடா சொல்கிற, நிஜமா அவனா? ஆமாடா அவனே தான், நான் இப்போ தான் எல்லாம் செக் பண்ணேன், எனக்கு ஃபுல் ஹெல்ப்பும் அவன் தான். ஐயோ அப்போ எனக்கு டவுட் வந்துச்சுண்ணா, எப்படா நம்மளோட விஷயம் எல்லாமே அவளுக்கு நமக்கு முன்னாடி அவளுக்கு தெரியுது அப்படின்னு. இப்போ தான் தெரியுது, பட் கன்ஃபார்மாக அவன் தானே, கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா அவன் தான் அப்படியும். சரி ஓகே எங்கே இருக்கான் அவன்? அங்கே நம்ம இடத்துல தான் கட்டி வச்சுருக்கேன் அப்படியும். குட் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ நம்ம ஜேகேக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு போன வாக்கில் அந்த கன் எடுத்துகிட்டே போயிட்டு டே ஏண்டா என் கூடையே இருந்துக்கிட்டு எப்படா நீ இப்படி பண்ண? எப்படா அப்படி பண்ண? உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன் சொல்லிட்டேன் அப்படியே விட்டாங்க. ஜங்குக் ப்ளீஸ், அது ஏன்டா அப்படி பண்ணேன்? நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் பண்ணேன்? ஒன்றும் இல்லையே, உன்னை நல்லா தானடா பார்த்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு என் ஜங்குக்கோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஜிமின் எப்படி என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நீ ரீசெண்டாக வந்து என்கிட்ட வந்தாலும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். பட் நீ எப்படா அவளுக்கு ஹெல்ப் பண்ண? அவள் எங்களுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தா, அதுக்கெல்லாம் ரீசன் நீயாடா? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? அப்படி என்ன அவளுக்கு உனக்கு என்னடா சம்மதம்? முன்னாடியே தெரியுமா அவளை? சொல்லு, அவளை முன்னாடியே தெரியுமா? அப்படியும் டேங்கா பேசாமல் இருக்காரு. ஸோ ஜேகேவா இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? அப்படியே இருக்க வச்சு ப்ளீஸ்டா, என்ன நம்ம ஃப்ரெண்டுடா டேங்க பார் ப்ளீஸ் என்ன விஷயம், எதுக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற, அவள் எதுக்காக எங்கள் விஷயத்துலேயே வரான், ப்ளீஸ் சொல்லு அப்படியும். டேங்கா பேசாமல் இருக்காரு. ஏன்டா அப்படி இருக்க? அப்படி என்னடா உனக்கு பண்ணிட்டா? அவள் ஏதாவது ஒரு வேளை நீனும் அவளும் ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு இருக்க? அங்கே வாய முடு ஜங்குக், வாய முடு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆமாம் ஹெல்ப் பண்ணுதான், ஆனால் அவள் என்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்கும்போது நான் ஹெல்ப் பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் எனக்கு அவளை தெரியும், ஜஸ்ட்டு தெரியும். பட் அவள் என்கிட்ட அவளை பற்றி எல்லா விஷயமும் சொன்ன பிறகு தான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னே முடிவு பண்ணேன். நீங்கள் பண்ண தப்பு தானேடா, உங்கள் மேலே தான் முழு தப்பு இருக்குது. நான் அது தப்புக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதெல்லாம் நான் கேட்கல. பட் அவளுக்கு நடந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவளோட விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். உங்களை பற்றின எல்லா விஷயமும் நான் கொடுத்தேன்.
நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க, ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நான் தான் கொடுத்தேன். ஆமாம், அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன். ஓ அப்படியா? அப்படி என்ன அவட்ட ஸ்டோரி? அப்படி என்ன சொல்லு, அப்படி என்ன அப்படின்னும் நம்ம டாங்க. அது அது ஏய் சொல்டா என்ன அப்படியும் டேங் சொல்கிறாரு. அவளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லி யாருமே இல்லை. எதே ஏய் அப்போ அவன் வீட்டில் இருக்க உட்காந்துருக்கானே குத்துக்கல்லாட்டம் அவங்க அப்பன், அவன் யார்? அது ஒய்யனோட அப்பா கிடையாது. ஒய்யனோட அப்பா கிடையாதா? அப்போது உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒய்யன் வந்துட்டு ஒரு, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய பிரச்சனை சில கண்ட்ரிஸ்க்கு நடுவில் போணுச்சு. அந்த கண்ட்ரிஸ் நடுவில் இந்த பொண்ணை சில பேர் அந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்படி கப்பலில் வரும்போது அந்த அந்த மற்ற கண்ட்ரிக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கப்பலுக்கு பாம்பு செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கடல்லையே அந்த பாம்பு வெடித்து பிளாஸ்ட் ஆகி அதுலேருந்து சில பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமாக தான் இப்போது ஒய்யனோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் போனார். அவர் போனதும் ஒய்யன் மட்டும்தான் அந்த உயிருக்கு போராடிக்கிருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே அங்கே செத்துட்டாங்க. அதில் ஒய்யனோட அப்பா அம்மாவும் ஒன்று. அப்போ ஒய்யனை பார்த்ததுமே இவர் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் அவரோட டாட்டர் மக ஒருத்தையும் தான் நூனாவோட டேடி தான் ஒய்யனை காப்பாற்றி அவளோட, அதாவது நம்ம கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒய்யனையும் அவளுடைய மகளாக நினச்சி தான் வளர்த்தாரு. ஒய்யன் நம்ம கண்ட்ரி கிடையாது, அவள் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வந்தவள். ஸோ அவங்க நூனாவோட அப்பா ஒய்யனை தன் மகளாகவே நினச்சி வளர்த்தாரு. ஸோ நூனாவும் ஒய்யனை ரொம்ப ரொம்ப அவளுக்கும் ஒரு பார்ட்னர் மாதிரி. சொல்லப்போனால் நூனா ரொம்ப சின்ன பொண்ணு ஒய்யனை விட. ஒய்யனும் அவளுடைய தங்கச்சி மாதிரி பார்த்து எல்லாமே அப்படி தான் வளர்ந்தாங்க. ஆனால் நீங்களாம் தான், உங்களால் தான் ஒரு நாள் உங்கள் கண்டெய்னரில் சில பொண்ணுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அந்த சில பொண்ணுங்களை ஒரு கிராமத்துலேருந்து கடத்திட்டு போனாங்க. அதில் நூனாவும் ஒருத்தி. ஆமாம், நூனாவும் ஒருத்தி. நூனாவை தூக்கிட்டு போகும்போது ஒய்யன் பின்னிக்கே ஓடி வந்தாள். ஆனால் அவளை மீறி நூனாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் எங்கெங்கேயோ தேடினா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவள் எல்லா டீட்டெயில்ஸும் தேடி பார்த்தா அதில் உங்கள் அப்பாவை பற்றி அவள் தெரிஞ்சுக்கிட்டு நூனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தா கடைசி கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவள் பீச்சில் இருக்கும்போது நூனாவை அந்த கரையோரத்தில் பார்த்தா, கடற்கரையில். அங்கே அவள் புனமாக கிடந்தா, உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்லாமல். அப்படியும் ஜிமின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போது அந்த இடத்துலேருந்து ஒய்யன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டமுக்காக கொடுக்கும்போது நிறைய சொல்லியிருந்தாங்க. அவளை 15 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. 15 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அவளுடைய பாடி பார்ட்ஸில் சில பார்ட்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணி. அந்த மாதிரி அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச பிறகு ஒய்யன் ரொம்ப உடஞ்சிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபுல்லாகவே செத்து போன மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒய்யனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா உங்கள் டேடியை பற்றி நியூஸில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா உங்கள் டேடி தான் தெரியுமே, உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இல்லை. அவர் என்ன தான் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணாலும் வெளியில் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி காட்டிக்குவார், நிறைய ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தில் தான் உங்களை பழி வாங்கியே ஆகணும்னு, அவளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களை பற்றி எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அவள் இவ்வளவும் அதுக்காக தான் பண்ணான். இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அதில் ஏன் தங்கச்சும் இருந்தா அந்த கண்டெய்னரில், தெரியுமா? ஏன் தங்கச்சும் இருந்தா அப்படியும் ஜிம்னா என்னடா சொல்கிறா? ஆமாம், என் தங்கச்சி இருந்தா. அது எனக்கு ஒயன் சொல்லி தான் தெரியும். என் தங்கச்சி நான் எங்கேயும் தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக தான் எனக்கு தெரியும், ஒயன் சொல்லும்போது தான் தெரியும் என் தங்கச்சும் நீங்கள் தான் பண்ணீங்க. அதுக்காக தான் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணேன். இது தெரியும் போது நான் உங்கள் கேங்லேயே நான் இருந்திருக்கேன். ஒயன் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீயே சொல்லு ஜாங்கோ, நீயே சொல்லு. உன் தங்கச்சிக்கோ இல்லை உன் அம்மாவுக்கு எப்படி நடந்திருந்தா
நீ என்ன பண்ணுவ சொல்லு. இங்கே பாரு ஜங்குக், நான் ஹெல்ப் பண்ணேன்னா இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், புரியுதா? அதோட வயன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா? உனக்கு தெரியுமா? வயன் ஏன் இவ்வளோ அதான் அவளுக்கே என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவள் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இந்த ஒரு விஷயத்துக்காக நிற்கிறா. ஏன்னா அவள் இழந்தது அப்படி. யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால அவங்க ஃபேமிலிக்காக இவள் அப்படி பண்ணியிருக்கா. இதில் என்ன ஜங்குக்கு தப்பு இருக்குது? அவள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நீயே சொல்லு அப்படின்னு ஜங்குக்கா. டே என்னடா சொல்கிற? அப்படி ஒன்று இங்கே இதெல்லாம் நடக்கவே இல்லைடா. இல்லை நடக்குது, அது உங்கள் டேடி தான் நடத்துகிறாரு. மேபி உனக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். நான் உங்க கூட பழகின வரைக்குமே எனக்கு தெரியும் ஜங்குக், நீ அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீ பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி இருப்பேன்னு ஆனால் எனக்கே தெரியும். உங்களோட பழகின வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் டேடி எப்படி பண்ணுறாரு? டேய் அப்படி இல்லைடா, எங்கள் அப்பா அப்படி கிடையாதுடா. அப்படி தான் ஜங்குக், உனக்கு தான் தெரியல. என்ன இப்போ என்னை கொல்ல போகிற? அவளை தானே கொல்லு, எனக்கு அவளையே இல்லை. ஏன்னா எனக்குன்னு இருந்தது என் தங்கச்சி மட்டும்தான். அவளே இல்லாதப்போ நான் உயிரோட இருந்து என்ன பண்ணேன்? கடைசி வரைக்கும் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரீசன் அதான். அவள் உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஒயன் நீ அப்படி பண்ணதுக்கப்புறம் நானே சொன்னேன், வேணாம் ஒயன் வெற்று பரவாயில்ல, இதுக்கு மேலே வேணாம், ரொம்ப டேஞ்சரானவங்க வேணான்னு. ஆனால் அவள் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு நடந்த மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன நினச்சி பாருச்சங்கோ? அவளுக்கு அதான். ஏன்னா எந்த பொண்ணுமே உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா? அவளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படி வந்து நிற்கிறாளே, அவளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ இப்படி பண்ணதுக்கப்புறம் அவள் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் உனக்கு தெரியுமா? ஃபுல்லாக தினமும் டிப்ரெஷன் டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்பாள். அவள் ஹெல்த்தை பற்றி கூட கவலைப்படலை. என்ன பண்ணுறது, அது அவளுக்கு அப்படி இருந்திருக்கும். அதான் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ண ஆகியிருந்தா. அதெல்லாம் இருந்த பொறுத்து அதெல்லாம் கணக்கே இல்லாமல் எங்கே வேறு யாருக்காவது இப்படி நடந்துருமோன்னு சொல்லி தான் உங்களை மொத்தமாக பழி வாங்கணும்னு முடிவு பண்ணான். அதுக்கான ரீசன் அதான். எல்லாத்துக்கும் ரீசன் உங்கள் டேடி தான், புரியுதா? அப்படியும் ஜெயவா, டேய் இல்லைடா எங்கள் அப்பா அப்படி இல்லைடா, அப்படி இல்லை, அப்படி தான் ஜங்கோ, புரியலைண்ணா நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்போ ஜேகேவா அப்படியே வெளியில் போகிறாரு. ஸோ அப்போ ஜெமீன் வந்துட்டு, டே என்னடா இவன் இப்போல்லாம் சொல்கிறான், உண்மையாக இருக்குமா போயா தெரியலடா, ஆனால் எனக்கும் தோணுதுடா ஒயன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கானா அவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இல்லாமல் இருக்காதுல்ல? ஆமாம்ல. சரி சொல்லு அவங்க என்னடா பண்ணுறது? விட்டுருடா என்னதான் நம்ம ஃப்ரெண்டு விட்டுரு அப்படியும். ஸோ டேங் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேங் அப்படியே போகும்போது சிக்கிவா, டேங்கி பார் டேங், நான் இப்போயும் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். இட்ஸ் ஓகே, அவள் நீ சொன்னது உண்மையாக போயான்னு கூட எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஸோ நீ என்னை விட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, நீ எப்போ வேணாலும் என் கூட இருக்கலாம் அப்படின்னும் சரின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, என்னடா அது அப்படின்ட்டு. சரி ஓகே உங்களை மீட் பண்ணி உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்தா உங்களை மீட் பண்ணுற மாதிரியும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் போகுது, நம்ம ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போது ஜேகேவும் உங்கள் டேடியும் சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவா, டேடி அப்படியும் என்ன ஜங்கோக் கொஞ்ச நாளாக நீ சரியாக இல்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லை டாடி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன ஒர்க்னால் உனக்கு தெரியுமேடா? ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறோம், அப்புறம் கன்ஸ், ஸோ தெரியாதா? அந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் அதிகமாக நான் பண்ணுறது. அப்புறம் அதை என் டப்பை கேட்குறேன், உனக்கு தெரியாமையா? இல்லை டாடி எனக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? உனக்கு தெரியாமையா? நானா? டாடி எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லைடா, நான் என்ன உனக்கு தெரியாமல் இது என்ன பண்ண போகிறேன்? இல்லை டாடி இந்த பொண்ணுங்க நான் தான் சொல்லியிருக்கல, பொண்ணுங்க கிட்டலாம் அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது சரியா? என்ன இருந்தாலும் எனக்கு நீ ஒய்யன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதே எனக்கு சரியாக படலை. எனக்கு அப்போதுலேருந்தே உண்மையில அந்த ஒரு சின்ன கோவம் இருக்குது இப்போ வரைக்கும். என்ன டாடி இப்போ தான் பேசுகிறாரு, அப்போ எப்படி அவர் டாடி என்ன கடைசியாக நம்ம அம்மா அவங்க கூட சண்டை போட்டு தானே போனாங்க அப்படியும் ஜிகிட்ட டேடி ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி ஆகிடுது. சண்டை போட்டு தானே போனாங்க. ஏன் சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும்?
நீங்கள் எப்பயுமே சண்டை போடவே மாட்டீங்களே எனக்கு தெரிஞ்சு, பட் ஏன் சண்டை போட்டு போனீங்க அப்படியும் ஜிகே டாடியா. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன், அதெல்லாம் விடு. இல்லை டாடி சொல்லுங்கள் டாடி, அம்மா ஏதோ சண்டை போட்டுகிட்டே எங்கே போனாங்க அப்படியும். நான் தான் சொல்கிறேன்ல விடு, உனக்கு எதுக்கு அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே டாடி அப்படியே இருந்து போயிடுறாரு. ஜேகேக்கா ஏன் டாடி அப்படி என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே கொஞ்ச நாள் அவருக்கு மைண்டுக்குள்ளே அப்படி ஓடிகிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு என்னமோ இருக்குது. ஸோ இப்போ ஜேகே டாடி வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு நம்ம வழி வரவே இல்லை, பரவாயில்லடா என்னமோ பண்ணியிருக்கேன்னு தெரியுது, இது ஓகே, நம்ம வழியில் வராத வரைக்கும் அவளுக்கு நல்லது அப்படியும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜேகேக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான். நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பாரு ஓகேவா. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது நம்ம ஜேகே அப்படின்னா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாரு. உங்கள் வீட்டில் நீங்களும் இல்லை, உங்கள் டேடியும் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறாரு. ஸோ உங்கள் ரூமுக்கு போனால் சில ஃபோட்டோஸ் வந்து நீங்களும் நூனாவும் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே இவன் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் இருக்குது, இவளா அட நான் முன்னாடியே பார்த்துருக்கேனே ஆமாம் அப்படின்றக்க பார்த்தா அவருக்கு ஞாபகம் வருது. எங்கெங்கேயோ நம்ம ஜேகே டேடியும் போகிறப்ப இவங்களை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வருதா. ஒருவேளை இந்த ஒயன் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமோ, நம்ம டேடி தான் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாரோ. ஓகே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமையே செக் பண்ணி பார்க்குறாரு. சில பல ஃபைல்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதில் அவர் அதெல்லாம் எடுத்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாரு. இது தெரியும் ட்ரக்ஸ் டீலிங், இது தெரியும் கன்ஸ் எல்லாம். அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் ஒரு ஃபோட்டோ, அதில் ஒரு கண்டெய்னரில் நிறைய பொண்ணுங்களை அப்படியே உள்ளுக்க ஏற்றுறாங்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ட்ரக்ஸு கொடுத்துருப்பாங்க போல், ரொம்ப மயக்கத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி ஃபோட்டோஸ் என்ன. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கண்டெய்னர் நேமை பார்க்குறாரு. அது ஜேகேட அப்பாவோட நேமில் தான் இருக்குது. ஆமாம் இது அப்பாவோட நேமில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஒயன் சொல்கிறது எல்லாமே உண்மையா? அப்பா தான் இந்த வேலையை செஞ்சுக்கிருக்காரா? எனக்கு தெரியாமல் அப்போ இது எப்படி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரா அப்படியே ஜிகேக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப அங்கே டக்குன்னு டேபிளில் பார்க்குறாரு. அங்கே ஒரு செயின், இந்த செயின் ஒயன்கிட்ட இருந்துச்சுல்ல இந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செயினை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கனே விட்டுட்டு போயிடுறாரு. சரி ஓகே அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா.